ஸ்டார்ட் பண்ணுங்க. अजामिलो नाम महीसुरपुरा चरन् विभो धर्म पतान् गृहाश्रमी गुरोर्गिरा काननमेत्य दृष्टवान् सुदुष्टशीलां कुलटां मदाकुलाम्. போனா மேடம். ஸ்ரதப்ரசாந்தோऽपि ददाहृताशयः स्वतर्म् उत्सृज्य दया समारन् अधर्मकारी दशमीभवन् पुनः ततो भवन्नाम युते सुते रतिम्. महालक्ष्मी. समृत्यु काले यमराज किंकरान् भयंकरान् स्त्री नबीलक्षयन् बिया पुरामना कतत्स्मृति वासना बलात् जुहाव नारायण नामकं सुतम्. दुराशयस्यापि तदा त्वनिर्गत त्वदीय नामाक्षरमात्र वैभवात् पुरोभिजेतुर्भवदीय पार्षदाः चतुर्भुजा पीतपटा मनोहराः. मनोहरा இல்லையா மத்த மனோரமாः. ஹராதான் கொடுத்துருக்குமா புக்ல? ஆமா, மனோகரா தான் இருக்கு. இல்ல, எங்க புக்ல எல்லாம் மனோரமாக தான் இருக்கு. என் புக்ல ஹரான் இருக்கு, ஒரு புக்ல மனோகரா இருக்கு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பத்மாவதி மேம். அமுஞ்ச சம்பாஷ்ய விவர்ஷதோ பட்டான் விமுஞ்சதேத்யாருருதுர்பலாதமி ஜீவாரிதாஸ்தே தபவஜ்ஜனைஸ்ததா ததீய பாவம் நிகிலம் ஞவேதயன். ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் பண்றேன் மேடம். भवन्तु पापानि कथं निष्कृते कृते कृतोऽपि भो दण्डनमस्ति पण्डिताः न निष्कृति किं विदिता भवादृशा इति प्रभो तत्पुरुषा बभाषिरे. श्रुतिस्मृतिभ्यां विहिता प्रथादयः पुनन्ति पापं न लुनन्ति वासनाम् अनन्त सेवातु निकृन्तति द्वियीमिति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. உமாமேஸ்வரி. படிக்கிறேன். अनेन वो जन्म सहस्र कोटिभिः युगेषु पापेष्वपि निष्कृतिकृता यदग्रहीन्नाम भयाकुलो हरेः इति प्रभो तत्पुरुषा बभाषिरे. விஜயலட்சுமி மேடம். விஜயலட்சுமி மேடம். பாலா மேடம் படிங்க. नृणाम् अबुद्ध्यापि मुकुन्द कीर्तनं दहत्यगौगान् महिमास्य तादृशः यथाग्निरेदांसि यतौषधं गतान् इति प्रभो त्वत्पुरुषा बभाषिरे. விஜயலட்சுமி மேடம் படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா. इति हृदय्यां यपटैरभाश्रुते भवत्पदानां च गणेति रोहिते भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्पदं प्रापि भवत्पदैरसौ. அன்மியூட் பண்ண முடியல என்னால. அடுத்தது படிச்சுங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. ஸ்வகிங்கரா வேதன சங்கீதோ யமக स्वदङ्घ्रि भक्तेषु न कम्यतामिति स्वगीय भृत्या न शिशिक्षदुक्षगैः सदेव वातालय नाद पाकि मां नारायणा किल गुरु भगवन् नमस्ते. So
அஜாமிலா படிக்கணும். So now we are going to 23rd Dasabam. இல்லையா, அஜாமிலனோட கதையை பார்த்துட்டோம். இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவதாரங்கள் எல்லாம் வந்து பார்ப்போம். 24th பார்த்தோன்னா பிரகலாதர் கதை இதெல்லாம் வந்து, அதாவது பட்டத்ரி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து, பட்டத்ரி ஹாஸ் டேக்கன் ஒன்லி த எசன்ஸ் ஆஃப் பாகவதம். பாகவதத்தோட எசன்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்கார். இதுல வந்து பகவானுக்கு யாரு உண்மையான பக்தனா இருக்கா, அவளோட டிவோட்டீஸ், அவதாரங்கள்லாம் வருவதானாலும் இந்த பகவான் வந்து எதனால வந்து அவதாரம் எடுத்தாருங்கிறதெல்லாம் நிறைய. அப்புறம் பகவானையே ஸ்மரிச்சுட்டு இருக்கிறவா, அவரையே நினைச்சுட்டு இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கிறவாளோட எல்லாம் வந்து பாகவதத்துல அவளெல்லாம் பக்தஹா, பகவானுடைய அத்தியந்தமான ஒரு பக்தி இருக்கிறவா அவள்லாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஹைலி டிவோஷன், டூ மச் ஆஃப் டிவோஷன் அண்ட் ஹைலி டிவோட்டட் டு காட். அப்ப இவர் வந்து பாகவதத்துல கொடுத்ததை விட பாகவதத்துல நிறைய கதையெல்லாம் கொடுத்திருக்கா. இப்போ அதாவது இந்த தசகமே நீங்க பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பானா, தக்ஷ சரிதம், சித்திரகேது பாக்கியானம், விருத்தவத வர்ணனம், மருத்பத்தி வர்ணனம் ச, மருது உற்பத்தி. ஓகே, இந்த வர்ணனம்லாம். பட் இந்த இதை பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்ல ரொம்ப பெருசா பாகவதத்துல கொடுத்துருக்காங்க. பட் வாட் டிட் பட்டத்ரி டூ? நம்ம வந்து இதோட எசன்ஸை எடுத்துப்போம் அண்ட் we will concentrate on only people who were great bhaktas to Narayan. குருவாயூரப்பனுக்கு நிறைய பக்தியா இருக்கிறவா, அந்த மாதிரி பக்தியா இருக்கிறவால நம்ம வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் டேக்கன். தக்ஷரித்தம்ல தக்ஷா நிறைய இருக்கு. சித்திரகேது is one person who was very fond of God. ஓகே, அவரோட சரித்தமும் இதுல சொல்லியிருக்கார். என்னதுன்னு பார்ப்போம். प्राचेतसस्तु भगवन्न परोहि दक्षः त्वत्सेवनं व्यधित सर्गविवृद्धिकामः आविर्बभूवित तदा लसत्तष्टबाहुः तस्मै वरं दधिततां च वधूमसिग्नीम्. இப்போ இதுதான் இப்ப தக்ஷ சரித்திரம் முதல்லே சொல்றார். பிராச்சேதசஸ்து பகவன் அபரோஹி தக்ஷா. பிராச்சேதச நம்ம பார்த்தோம். அந்த பிராச்சேதசங்கிற அவரோட பிரச்சேதஸ் அவளோட கதையை நம்ம படிச்சோம். பிராச்சேதசன பிரச்சேதசத்தோடு தத்திதம். ஓகே, தத்திதம் நம்ம சொல்றோம் இல்லையா, தசரத தாசரதி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பிராச்சேதக சஹது பகவன் அபரோஹி தக்ஷக. இன்னொரு தக்ஷன், இத முன்னாடி நம்ம ஒரு தக்ஷனை பத்தி படிச்சோம். அந்த தக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம், அந்த யாகத்துக்கு போய் சிவன் வந்து கோவப்பட்டது நம்ம இதை முன்னாடி ஒரு தசகத்துல பார்த்தோம். அத வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இன்னொரு தக்ஷன். ஓகே, ஏன்னா அந்த தக்ஷன் வந்து நாரதரோட புள்ள, இவர் வந்து இல்ல பிரச்சேதஸோட புள்ள. ஓகே, பிராச்சேதசக, அதனாலதான் அப்பரஹ தக்ஷக, another by name Daksha, but he is not the same Daksha whom we studied earlier, of number read of earlier, not studied, whom we read of earlier. அந்த தக்ஷா கிடையாது, இன்னொரு தக்ஷா. சர்க்க விவ்ருத்தி காமக, அவர் என்னன்னா சர்க்கம்னா அவருடைய இந்த இடத்துல வந்து அவருடைய விவ்ருத்தி காமக, காமான டிசைர். he was desirous of விருத்தி. எதை விருத்தி பண்ணணும்? சர்க்கம், அவருடைய குலத்தை, அவருடைய ஸ்பீஷீஸ் மேன், அவருடைய லீனியேஜ
விருத்தி பண்ணணும், குழந்தைகள் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துவத் சேவனம் வியதித்த அவர் என்ன பண்ணாராம், ராச்சேதசுடைய பிள்ளை தக்ஷக அவர் தன்னுடைய குலத்தை விருத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். He wanted to increase his lineage, his progeny. அதெல்லாம் நிறைய வேர்ட்ஸ் உண்டுல்ல இங்கிலீஷ்ல. ஓகே, சோ அந்த லீனேஜை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக அவர் என்ன பண்ணாரா, துவத் சேவனம் வியதித்த என்கிராஸ்ட் அவர் மூழ்கி இருந்தார், உன்னுடைய சேவையிலேயே மூழ்கி இருந்தார் குருவாயிருப்பா. ததா அப்பொழுது என்னவாச்சு, லசதஷ்ட பாஹு ஆவிர் பபூவித்த, ஆவிர் பூத்தகன மேனிஃபெஸ்டட், நீ தோன்றினாய். எப்படி தோன்றினாய், தஷ்ட பாஹு லசத் அஷ்ட பாஹு 8 கரங்களோட, லசத் ஷைனிங் அப்படியே ஜோதியா, அப்படியே 8 புஜங்களோட நீ தோணினாய் அவர் முன்னாடி. தோணிட்டு தஸ்மை வரம் ததித்த தாம்ச வதூம் அஸ்கினி, இப்ப என்ன கொடுத்த அவருக்கு, வரமும் கொடுத்துட்டோ. ஓகே, அந்த வரத்துக்கு அவரோட ப்ராஜெனி இன்க்ரீஸ் ஆகட்டும், அவரோட லீனியேஜ் இன்க்ரீஸ் ஆகட்டும், அவருக்கு நிறைய புத்திர பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு அவருக்கு வது ஒரு வைஃபா யார கொடுத்த, அஸ்கினி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அந்த அஸ்கினிங்கிறது யாருன்னா பஞ்சஜானா அப்படிங்கிற ஒரு பிரஜாபதி, அவருடைய பொண்ணு. ஓகே, இதுதான் அவளை பத்தி கொடுத்தது. 8 கைகளோட தோன்றி யாருக்கு, தக்ஷனுக்கு வரம் கொடுத்த ஒரு மனைவியாக அசிக்னி என்பவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி கொடுத்தார். அப்ப God has given him a boon that you will get sons and through her, and given Askini as his wife. Okay, இதுதான் ஃபர்ஸ்ட் இது. அப்புறம் தஸ்யாத்மஜா அஸ்வயுதமீஷ புனசஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வச்சசா தவ மார்கமாபுஹு நைகத்ர வாச மிருஷயேச முமோச்ச சாபம் பக்தோத்தமஹ துவ்ரிஷிர் அனுகிரஹமேவ மேனே. பக்தோத்தமஸ் ऋषि अनुग्रहमेव मेने तस्यात्मजास् त्वयुतमीश புனசஹஸ்ரம். நல்ல பாருங்க, இப்ப அவர் கடவுள்கிட்ட வேண்டிட்டார், எனக்கு குழந்தை வரம் கொடுங்கோ குருவாயிருப்பா, எனக்கு குழந்தை வரம் கொடு பகவானே அப்படின்னு வேண்டினார். பகவான் அவர் முன்னாடி 8 கைகளோட தோன்றி வரமும் கொடுத்துட்டு மனைவியும் கொடுத்துட்டு போயிட்டார் அசிக்னி. இப்போ இவருக்கு என்ன தோணித்தான், இவருக்கு என்ன வந்ததான்னா, தஸ்ய ஆத்மஜாஹா தூ ஈஷ ஈஷ ஹே ஈஷ ஓ பகவானே. ஓகே, தஸ்ய ஆத்மஜாஹா தூ, ஆத்மஜாஹானா என்ன, சன்ஸ், ஆத்மஜான பிள்ளை. சோ சன்ஸ் அயுத்தம், அயுத்தம்னா சம்ஸ்கிருதத்துல 10,000 10,000. சோ 10,000 புனசஹஸ்ரம் and 1,000. சி இது இந்த காவியம் அந்த வசந்தத்துல மீட்டர்ல இருக்குன்னா, அந்த மீட்டர்ல சந்தஸ்ல வரணுங்கிறதுக்காக இவர் பாட்டுக்கு 11,000ன்னு எழுதிட்டு போயிருக்கலாம். பட் அந்த சந்தஸ், அந்த மீட்டர், அந்த அலங்காரம் எல்லாம் ஃபிட்டின் ஆகணும். they all will write like that இல்லையா, அதனால இவ்வளவு அழகா இருக்கிறது. அயுத்தம் ஈஷ புனசஹஸ்ரம். சோ என்ன, முதல்ல அயுத்தம் ஒரு 10,000, அப்புறம் ஒரு 1000. சோ டோட்டலா அவருக்கு எத்தனை, 11,000 குழந்தைகள். சன்ஸ் ஆல் 11,000 சன்ஸ். அந்த 11,000 சன்ஸும் என்னாச்சு, ஸ்ரீ நாரதஸ்ய வச்சசா தவ மார்க்கம் ஆபுஹு. ஓகே, நாரதஸ்ய வச்சசா, வச்சு தாத்து நம்ம சொல்லுவோம்ல, டு சே வச்சசா வச்சனம்.
வச்சசா வார்த்தையால, நாரதருடைய வார்த்தையால அட்வைஸ், இந்த இடத்துல அட்வைஸ்ன்னு வச்சுக்கலாம். நாரதர் என்ன சொன்னார்னா, பாரு பூலோகத்துல பிறந்து நீங்க எல்லாம் என்ன சாதிக்க போற, என்ன சும்மா அந்த சம்சாரத்திலேயே உழ போறலாம், பகவானை நினைங்கோ, அவரோட பாடங்கள்ல நீங்க எல்லாம் சமர்ப்பணம் ஆகணும், இதுதான் உலக வாழ்க்கை அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே இந்த 11,000 பையன்களும் இவர் எதுக்காக குழந்தை வரம் கேட்டார், இவருடைய லீனியேஜ் பெருகணுங்கிறதுக்காக. ஆனா இந்த 11,000 பேரும் நாரதர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுண்டு இவா எல்லாரும் அவ பின்னாடியே போயிட்டார். எப்படி உனக்கு மோட்சம் கிடைக்கும், நீ முக்தி அடைவ, நீங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்கணும்னு போயிட்டார். ஓகே, நைக்கத்திர ஸ்ரீநாரத சிவ தவ மார்க்கம் ஆப்புகு. ஆப்புகுன்னா they took to your way. ஆப்பு தாத்து சொல்லுவாங்க, பிராப்னோத்தி அதெல்லாம் சொல்லுவாங்க, அதான் ஆப்புகு. ஓகே, அவெல்லாம் எடுத்துட்டா, உன்னோட வழியை ஃபாலோ பண்ணி, நாரதரோட வழியை ஃபாலோ பண்ணிட்டு நைக்கத்திர வாசம் ரிஷையே ச முமோச்ச சாபம் பக்தோத்தம ஸ்துவிரி விஷிர ஸ்துரு விஷிர பிருஷிர. ஓகே, பிருஷிர அனுகிரகம் ஏவ மேனே. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றான், நைக்கத்திர வாசம் சாபம். இப்ப யாரு சாபம் கொடுக்குறா, தக்ஷனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னப்பா நான் கடவுள் எல்லாம் வேண்டிட்டு இவ்வளவு இதா ஒரு 10,000-11,000 பையங்களை பெத்தெடுத்திருக்கேன், இப்படி எல்லாரையும் நீ மாத்திட்டியே, எங்கிட்டேன்னு எல்லாரையும் பிரிச்சுட்டியே நீ அப்படின்னு அவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு நைக்கத்திர வாசம் சாபம் முமோச்ச. ஓகே, இந்த இடத்துல எப்படி பிரிக்கணும்னா, பக்தோத்தமக ரிஷி து அப்படி பிரிக்கணும். ரிஷி து, து பிளஸ் தகாரா பிளஸ் பக்காரா வந்திருக்காது, து அந்த இடத்துல சங்கி. அப்போ இப்போ சொல்ற நைக்கத்திர வாசம் ரிஷயே ச முமோச்ச சாபம். இப்போ சாபம் தத்தவன் யாரு சாபம் கொடுத்துட்டார், யாரு தக்ஷன். ஏக்கத்திர வாசம், உனக்கு ஒரு இடத்துல நீ இருக்க மாட்ட, அந்த சாபத்தை கொடுத்து தக்ஷன் நீ ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்க மாட்டேன், இந்த சாபத்தை நான் உனக்கு கொடுக்கறேன், ஏன்னா நீ பையங்களை எல்லாம் நீ பிரிச்சுட்ட. பக்தோத்தமக ரிஷி தூ அனுகிரகமேவ மேனே. மேனே அவன் நினைச்சுக்கிறார், அவர் மேனே அகெயின் அவர் என்ன நினைச்சுக்கிறார், இது எனக்கு ஒரு அனுகிரகம் தான், கடவுளோடயே நான் இருக்கேன், கடவுளோட வேலையை தான் பண்ணேன். ஏன் அவர் அப்படி நினைச்சுக்கிறார், ஏன்னா அவர் பக்தோத்தமம், பக்தர்களிலேயே உத்தமமானவர், உத்தமமான பக்தர். இஸ் அ கிரேட் பர்சன். சரியா, அவர் இஸ் அ வெரி கிரேட், who is the greatest of the devotees, Narada. So he is first of the devotees and greatest of the devotees. அப்படி இருக்கும்போது நாரதர் பகவான் கூடவே இருக்கார். அந்த நாரதர் என்ன நினைச்சுக்கிறார், ஓகே நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு சாபம் கொடுத்துட்டாராம், பரவாயில்ல, நான் அவர் பக்தோத்தமாவரா இருக்கிறவர் ரிஷி இது ஒரு அனுகிரகமாகவே மேனே. he thought of it as an அனுகிரகம், he considered it as an அனுகிரகம். ஒரு நமக்கு கடவுளா பார்த்து ஒரு அனுகிரகம் தான் கொடுத்திருக்காருன்னு நினைச்சாங்க, இந்த சாபத்தை நினைச்சு அவர் வருத்தப்படவே இல்லை. ஓகே, இப்போ இந்த 10,000 பேரை இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஹரியஸ்வா, எப்படி இந்த பிரச்சேதஸ்ங்கிறது நம்ம 10ன்னு படிச்சோம் ஞாபகம் இருக்க முன்னாடி. ஹரியஸ்வாங்கிறது 10,000 பேருக்கு பேரு. சபலாஸ்வா அப்படிங்கிறது இந்த 1000 பேருக்கு பேரு. ஓகே, ஸோ திஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ அவர் கண்ணை இது பண்ணி அவருக்கு சாபம். ஷஷ்டியா ததோ ருஹித்ருபிஹி சிருஜத குலௌகான்
दौहित्रसूनुरत तस्य स विश्वरूपः त्वत्स्तोत्रवर्मितमजापयादिन्द्रमाजौ देवत्वदीय महिमा खलु सर्वजैत्र त्वत्स्तोत्रवर्मितमजापयदिन्द्रमाजौ देवत्वदीय महिमा खलु सर्वजैत्र जैत्र षष्ट्या तत दुहितृभिः सृजतः कुलौगान्. இப்போ இவர் இதோட விடல. நம்ம தக்ஷன் வந்து அவருக்கு 60 பொண்கள் இருந்தாராம். ஓகே, he had 60 daughters. இப்போ அதுக்கப்புறமா ஷஷ்டியா துஹித்ருபிஹி. சோ ஷஷ்டியான த்ரூ ஹிஸ் அவருடைய 60 பெண்கள் மூலமாக குலவுகான் ஸ்ருஜதக. he was going on multiplying. ஸ்ருஜதக was multiplying his lineage பொண்களோட குழந்தைகளால. ஏன்னா வேற பையங்களை எல்லாம் தான் அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. தத்தக thereafter என்ன ஆச்சு? தென் என்ன பண்ணார்? தக்ஷனோடு 60 பொண்கள் மூலமா அவருடைய குலம் வந்து மல்டிப்ளை ஆயிட்டே இருந்தது. தஸ்ய दौहित्र सूनुहु अथ तस्य दौहित्र सूनुहु सह विश्वरूपः. இப்போ விஸ்வரூப ஒரு அதாவது பாருங்க, அவருடைய பொண்ணோடு பையன் பேரன் ஆயிடுவான். அந்த பேரனோட கொள்ளு பேர். ஓகே, நல்லா பாருங்க. தௌஹித்ர சூனுஹு. சோ அவருடைய டாட்டர்ஸ் சன், அவளுடைய சன். சோ பேரனோடு சன், டாட்டர்ஸ் கிராண்ட் சன், எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. இவரோடு கொள்ளு பேர். அவர் தான் விஸ்வரூபக. ஓகே, அப்போ விஸ்வரூபக துவத் ஸ்தோத்ர வர்மித மஜாபயன் இந்திரமாஜௌ. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அதாவது துவத் ஸ்தோத்ர வர்மிதம் இந்திரம் அஜாபயத்து அத ஆஜௌ. ஆஜௌ ஆஜௌ அப்படின்னா ஆஜா அப்படிங்கிறது பேட்டில். ஓகே, பேட்டில், யுத்தம். சான்ஸ்கிரிட் இஸ் a very 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 என்ன சொல்றது, a language wherein many words are used for the same, many words are used as synonyms. யுத்தம் நம்ம சொல்லிருக்கோம், ரணபூமி, எத்தனையோ வந்திருக்கு. அதுல இது ஆஜா. ஓகே, சோ ஆஜௌ in a battle. ஆஜால சப்தமி. அப்போ ஒரு சண்டையில இந்த விஸ்வரூபா துவத் ஸ்தோத்ர வர்மிதம் இந்திரம் அஜாபயத்து. அஜாபயத்து இந்திரன் வந்து, இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்திரன் வந்து அந்த அசுரர்களோட சண்டை போட்டு இருக்கான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுல ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கதை இருக்கு. அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் கதை என்னன்னா, குருவுக்கும் இந்திரனுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். ஸோ குரு பிரகஸ்பதி தான், பிரகஸ்பதிக்கும் இந்திரன். அவர் என்ன பண்ணினாரா, நான் இந்திரனை வந்து கொஞ்ச நாளைக்கு குருவாலாம் இருக்க முடியாதுன்னு போயிட்டார். உடனே இந்திரன் வந்து இட் டசன்ட் நோ வாட் டு டு, என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த டைம் பார்த்து இந்த விஸ்வரூபா வந்திருக்கார். விஸ்வரூபாங்கிறது தக்ஷ பிரஜாபதியோட கொள்ளு பேரன் தானே. சோ அதனால இந்த விஸ்வரூபா வந்து, ஆனா he has a soft corner for the asuras. இந்த அசுரர்களுக்கு இவன் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் என்னைக்குமே உண்டா. ஏன் அப்படின்னா, இந்த விஸ்வரூபம் வந்து சுக்கிர பகவான் கிட்ட, சுக்கிரன் கிட்ட வந்து கத்துன்னு இருக்காரா. அதனால இவருக்கு கொஞ்சம் அசுரர்களுக்கு, அசுர குரு தானே. இப்ப இவ குரு பிரகஸ்பதி வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுர குரு.
அவர்கிட்ட இவர் கொஞ்சம் கத்துண்டதுனால இந்த விஸ்வரூபாவுக்கு வந்து அசுரர்கள் மேல கொஞ்சம் ஒரு பிரியம் இருக்குமா எப்பொழுதுமே. ஆனா முதல்ல வந்து he did not think of all that. When he came, he at once இவர் வந்து அவரை கொஞ்சம் குருவா வச்சுட்டுதான் இந்த பேட்டில் சண்டை போடுறார் அசுரர்களோட. அப்ப சண்டை போடும் பொழுது துவத் ஸ்தோத்திர வர்மிதம் என்ன சொல்றாங்க, நீ இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லு இந்திரா, நீ இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னேன்னா எந்த கடவுளை வேணாம் எந்த அசுரனை வேணாலும் உன்னால ஜெயிக்க முடியும். இந்த ஸ்தோத்திரம் வந்து அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாராம். என்ன ஸ்தோத்திரம் அது தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பேன். தட் இஸ் ஒன்லி நாராயண கவச்சம். நாராயண கவச்சம். நாராயண கவச்சத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஜென்ரலாவே கவச்சம் வந்து நம்ம படிக்கும்போது இப்ப நம்ம தமிழ்ல வந்து நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே புரியும். காக்கா காக்கா அந்த ஒவ்வொரு பாகமா துடை காக்கா, அந்த காக்கா, கண்ணு காக்கா, எல்லா காக்கா காக்கான்னு நம்ம தமிழ்னால புரியும். பட் அதே வந்து நாராயண கவசத்துலயும் அப்படிதான் இருக்கும். நீங்க ராமரக்ஷ ஸ்தோத்திரம் எடுத்துட்டாலும் ரக்ஷணம் பண்ணணும், ராமா எனக்கு இந்த இடத்த இந்த கடவுள் காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கும். நாராயண கவசம் ஆல்சோ சேஸ் தி சேம் திங். சோ இந்த நாராயண கவசத்தை தான் வந்து உபதேசம் பண்ணினாலாம் விஸ்வரூபம் வந்து இந்திரன். இந்த நாராயண கவசத்தினாலதான் அவரை காப்பாத்தினாலாம். கடைசியில என்ன ஆயிடுச்சு, இந்திரன் வந்து ஜெயிச்சுட்டார். அப்போ பட்டாரி சொல்றாரு, ஹே தேவ துவதீய மகிமா சர்வ ஜெயித்திர கலு, உன்னுடைய மகிமை தானே எல்லா இடத்திலையும் ஜெயிக்கிறது. அவன் என்னதான் விஸ்வரூபன் வந்து சொல்லி கொடுத்தான் நாராயண கவசம், இந்திரன் ஜெயித்தாலும் அது எல்லாமே என்னது, நாராயண கவசமும் உன்னுடைய மகிமை தானே குருவாயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு he says. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இது, எதனால வந்து விஸ்வரூபா வந்து புரோஹித்தானார் அப்படின்னுட்டு, தக்ஷாவோட டாட்டர் அதித்தி, ஓகே, அதாவது ஆதித்யாஸ் அப்படின்னு 12 நம்ம ஆதித்யர்கள் தெரியும் இல்லையா, நம்ம பார்த்துருவோம். அதுல 12 ஆதித்யால 4வது ஒருத்தர் தான் துவஸ்தா. அவருக்கு வந்து அந்த துவஸ்தாங்கிறவனுக்கு, இது ஏன் நான் இதை சொல்றேன்னா அடுத்து வர்ற ஸ்லோகத்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. விஸ்வரூபா யாருங்கிறது, நம்ம ஏன் அவருக்கு அசுரார்கள் மேல ஒரு இது அப்படின்னு, அவருடைய துவஸ்தாங்கிறவர் அதித்தியோடு 4வது பையன் 12 பேர்ல. அவருடைய பையன் துவஸ்தாங்கிறவோட பையன் ஒரு அசுராவோட ஒய்ஃப் மூலமா பிறந்தவர் தான் இந்த விஸ்வரூபா. ஒரு தடவை தேவர்கள் ஒரு குரு பிரகஸ்பதி வந்து ஒரு இந்திரனோட இது பிடிக்காம இவர் போயிட்டார். அப்பதான் விஸ்வரூபா வந்து அவளோட புரோஹிதா வந்தார். பிரகஸ்பதி தானே இவாளுக்கு புரோஹிதா, அதாவது குருவாவும் வருவார். புரோஹித்னா யஜ்யம் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். பட் விஸ்வரூபா ஒன்லி ஹெல்ப் அந்த டயத்துல. அப்புறம் நாராயண கவசமும் பகவானுக்கு அந்த இந்திரனுக்கு சொல்லி கொடுத்து அசுராவை ஜெயிக்க வச்சார் அவர். ஓகே, so this is what it says. प्राक्षूरसेन विषये किल चित्रकेतुः पुत्राग्रही उपतिरङ्गाङ्गिरसप्रभावात् लब्ध्वैकपुत्रमत तत्र हते सपत्नी सङ्गैरमुह्यदव शस्तवमाययासौ. இப்போ இது வந்து இங்க வருது. இதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். இங்க வந்து இவர் வந்து சித்திரகேதுவோட கதைக்கு போயிட்டார். இந்த விஸ்வரூபாவை பத்தி சொன்னார். அடுத்தது சித்திரகேதுவோட கதைக்கு போயிடுறார். ஆக்சுவலி விஸ்வரூபாவோட கதை என்னன்னா, விஸ்வரூபா has got 3 heads because he is born to a அசுரா ஒரு அசுரா லேடிக்கு பிறந்தவர் தானே. அதனால வந்து he had he had 3 heads.
ஓகே, அப்ப அவர் என்ன பண்ணினாரா, இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாராம். இந்திரா வந்து கண்டுபிடிச்சிட்டார். இவர் என்ன பண்ணுவாரான்னா, இந்திரா அவர் வந்து ஒரு ஒரு இதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒண்ணுல வந்து தே வில் ட்ரிங்க் அத மாதிரி எல்லாம், அதாவது ஒரு ஒரு தலை வழியா அதான் ஒரு தலை வழியா ஒரு முகம் தலை இருக்கும் இல்லையா, சோ அந்த வாய் வழியா சோமரசம் அத இது பண்ணுவாங்களாம். அடுத்தது வந்து வைன் குடிக்கிறதுக்காம், அடுத்தது வந்து சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி பண்ணுவானா. எப்படியோ வந்து இந்திரனுக்கு வந்து தெரிஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவன் வந்து இந்த இது பண்றா, யாகம் பண்ணும்போது இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அசுரர்களுக்காகவும் யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மந்திரம்லாம் சொல்லும்போது. ஓகே, இந்திரனுக்காக இந்திராய இதம் ஸ்வாகா, அக்னயே ஸ்வாகா அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது சத்தம் போட்டு சொல்லிட்டு சீக்கிரட்டா வந்து அந்த அசுரர்களோட பேரை சொல்லிட்டு யாகம் பண்ணும்போது பண்ணிட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டாரா, இந்திரனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துட்டு இவரோட தலையை வெட்டிட்டார். கம்ப்ளீட்டா கழுத்தோட வெட்டிட்டான். எல்லா தலையும் போயிடுத்து. அந்த எல்லா தலையும் போன விட்டுதான். See, this is a Viswarupa story which is not in our Narayaniam, but I just wanted you to know. Okay, so என்ன ஆயிடுறதுன்னா, அந்த விஸ்வரூபா வந்து கொன்ன உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்தது. அவருடைய அப்பா, நான் அதுக்கு தான் சொன்னேன், த்வஸ்தா அப்படின்னு அவரோட பேரு. ஓகே, அந்த த்வஸ்தா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு அவர் என்ன பண்றாரான்னா, நான் வந்து கண்டிப்பா இந்திரனை வந்து விடமாட்டேன், ஐ வாண்ட் டு கில் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகம் பண்ணிட்டு விருத்தாசுரன் அப்படின்னு, நாட் விருத்தாசுரன், விருத்ராசுரன் அப்படிங்கிறவன் வந்து அந்த யாகத்துல இருந்து வரான். அவன் வந்து என்ன பண்ணிடுறான், அவன் வந்து இந்திரனை கொல்லறதுக்காக வந்து உடனே இந்திரன் ஆஸ் யூஸ்வல் ஹி காட் ஸ்கேர்ட். அவன் வந்து கடவுள்கிட்ட போய் சரண்டர் ஆவான். அப்போ வந்து ஆனா அவன் என்ன பண்றான், நான் வந்து ஐ திங்க் நம்மளோட லகு சித்தாந்த கௌமுதி கிளாஸ்ல கூட நான் இதை சொன்னேன். அதாவது ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம படிச்சோம்ல, உச்சை ருதாத்தக நீச்சை ரமுதாத்தக சமாஹார ஸ்வரித்தக, எங்க நம்ம வந்து we should என்ன சொல்றது, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து குறைச்சு சொல்லணும், எங்க வந்து நம்ம கூட்டி சொல்லணும், அந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்படி சொல்லணும். இப்போ இந்திரா சத்ருர் வர்தஸ்வ இதுதான் மந்திரம். ஓகே, இப்ப அந்த த்வஸ்தா வந்து இந்த மந்திரத்தை சொல்றான், பகவான் கிட்ட வேண்டான். அப்ப என்ன அவன் சொல்லணும்னு நினைக்கிறான், அப்போ அவன் என்ன சொல்லணும், அவன் வந்து இந்திரா சத்ருர் வர்தஸ்வ அப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த வர்தஸ்வல வந்து இன்டோனேஷன் எப்படி இருந்திருக்கணுமா, இந்திர சத்ருர் வர்தஸ்வ, சத்ருவை வந்து ஏத்திருக்கணும், சத்ருர் அப்படின்னு ஹையர்ல சொல்லிட்டு. ஓகே, ஹி மேட் அன் மிஸ்டேக் அதுல, அதனால ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டா இல்லாம போயிடுது. எப்படி இருக்கணும், சத்ருர் வர்தஸ்வ அப்படின்னு அவர் ஏத்திருந்தான்னா இந்திராவுடைய சத்ருக்கள் எல்லாம் வர்தஸ்வ, அவெல்லாம் விக்டோரியஸா இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரா, இந்திரா ஓகே சத்ரு இந்திரா சத்ரு வர்தஸ்வ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாராம்னா இத வந்து ஸ்லோவா சொல்லிட்டார், சத்ரு வர்தஸ்வ இந்திரா இந்திரா சத்ரு வர்தஸ்வ, இந்திரா வர்தஸ்வ சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த இன்டோனேஷனை மாத்தினதுனால அந்த மந்திரம் சொல்லும் பொழுது சத்ருக்கள் எல்லாம், we all would have heard of this story. நிறைய பேர் இங்க வந்து என்னோட நிறைய தெரிஞ்சவ எல்லாம் இருப்பேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் சான்ஸ்கிரிட்டா இருக்கிறதுனால எதனால அந்த இன்டோனேஷன்னால மாறி போயிடுச்சு. ஸோ
கடைசியில சத்ருக்கள்லாம் ஜெயிக்கட்டும்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சத்ருவெல்லாம் இந்திரா ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஆயிடுச்சு. சத்ருக்கள் ஜெயிக்கட்டும்னு சொல்ல வேண்டியது அவர் அந்த இன்டோனேஷனை மாத்தினதுனால இந்திரா சத்ருக்கள் அப்படி இந்திரா ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சத்ருவை ஜெயிக்கட்டும்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ கடைசியில என்ன ஆயிடுச்சு, இந்திரா வந்து பிகாஸ் த மந்த்ராஸ் ஆல் வர் நாட் சாண்டட் ப்ராப்பர்லி, இவர் வந்து அவ்வளவுதான் கொன்னுட்டாங்க. அப்புறம் அந்த இவர் வந்து விஸ்வரூபா, தட் இஸ் ஹி இஸ் வெரி இது பண்றார். ஆனா அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு பிராமணனுக்கு கொன்னுட்டேன், அந்த பாவம் வந்து எனக்கு வந்து கிடைக்குமே, அந்த பாவத்தை வந்து நான் அதாவது இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வாஸ் ஃபீலிங் பேட். ஸோ அப்போ அவர் சொன்னாராம், இந்திரா வந்து என்ன சொன்னாராம்னா வந்து சரி நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே லேண்டு வந்து சொல்லிட்டாங்க, பூமி, வாட்டர், ட்ரீஸ், விமன், இந்த 4 பேருக்கும் அவளை வந்து இது பண்ண சொல்றாங்க, நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க, நீங்க எல்லாரும் என்னோட பாவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாகவதத்தை ரொம்ப அழகா போட்டுருக்காரு. அப்போ இந்திரா வந்து சொன்னாங்க, ஓகே, லேண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி உன்னுடைய இந்த 1/4 பங்கு பாவத்தை பிராமணனை கொன்னதுக்கு நான் ஏத்துக்கிறேன், அதனால 1/4 பங்கு வந்து உலகத்தோட சர்ஃபேஸ்ல வந்து டெசர்ட்டா பாலைவனமா ஆகும் அப்படின்னு சொல்லி, அப்புறமா வந்து 1/4 ட்ரீஸ் வந்து, அப்ப ட்ரீஸ் வந்து அந்த சாப் வரும் இல்லையா, அந்த ட்ரீஸ்ல இருந்து அந்த மரம் ஒழுகுமை, அதெல்லாம் வந்து யாரும் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் ஒன்று எடுத்துருந்தோம். இதெல்லாம் வந்து பாகவதத்துல போட்டாரு. அப்ப அதே மாதிரி இன்னொன்று வாட்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து இது பண்றேன், அது வந்து சின்னதுனால கலெக்ட் பண்ணும்போது பபிள்ஸ் வந்து ஃபோமும் இருக்கும், பபிள்ஸும் இருக்கும், இதெல்லாம் வராது, கலெக்ட் பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த பாவத்தை நான் எடுத்துக்கிறேன், அந்த பபிள்ஸ் வராம பார்த்துக்கிறேன், பபிள்ஸ் வராது, ஒரு வாட்டர் பக்கெட்ல இது பண்ணினா அதுல ஃபோம்லாம் வராம அந்த பாவத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப லேடிஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, லேடிஸ்க்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திராக்காக லேடிஸ் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கா, வந்து இதனால வந்து நீங்க லேடிஸ்க்கு வந்து இந்த மென்ஸ்ட்ருவேஷன் கொடுங்க, எவ்ரி மந்த்தும் அந்த மென்ஸ்ட்ருவேஷன் வந்து இந்த பாவத்தினால நம்ம எடுத்துக்கிறோம் லேடிஸ் வந்து. ஸோ எல்லாமே அந்த பாவத்தெல்லாம் எடுத்துண்டு அதனாலதான் வந்து அந்த இதெல்லாம் நடக்கிறதுங்கிறது இட் இஸ் கிவன் இன் த பாகவதம். It's not my story, it's Bhagavatam story. Okay. So இதெல்லாம் வந்து விஸ்வரூபா பத்திலாம் போட்டிருக்கு. பட் பட்டத்திரி வந்து he does not want to concentrate on Vishwarupa. He goes to glory of God. So he directly goes, he omits all this in Narayan. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், because he is not bothered. He wants to go to a person who is truly close to God, close to Gulaya. So Chitraketu, ஒரு பத்தி. So அப்போ நாம் படிச்சாது பிராக்ஷூரசேன விஷயே சித்திரகேது புத்திராகிரகி நிருபதி ஆங்கிரச பிரபாவாத். இப்ப என்ன ஆயிடுறது, சித்திரகேது நிருபதினா ராஜா, நமக்கு சித்திரகேது ஒரு ராஜா, புத்திராகிரகி கில அசௌ அங்கிரசக பிரபாவாத். இந்த ஆங்கிரச சேஜ் தெரியுங்களா, அங்கிரச முனிவர், அவருடைய வரம் பெற்று, அவர்கிட்ட தவம் இருந்து வரம் பெற்று எப்படியோ அவருக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு கிங்டம் பேர் என்ன, சூரசேனா விஷயே. நம்ம விஷயேன்னு பார்த்தோம் ஒரு சாப்டர்ல, 2 சாப்டர் முன்னாடி 21ல நினைக்கிறேன். அது மாதிரி இது ஒரு சூரசேனாங்கிற ஒரு இடத்துல கிங்டம்ல ஒன்ஸ் பிராக்னா ஒரு காலத்துல சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பையன் வேணும், புத்திரா கிரகிக்கல. அப்ப அவருக்கு ஒரு புத்திரன் வேணும். அதுக்கு ஆங்கிரச பிரபாவா அசௌ ஏக புத்திரம் லப்துவா. ஓகே, அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான்.
யாரோட அந்த ஆங்கிரச முனிவர் அவருக்கு உபதேசம் பண்ணி அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஆனா அப்ப என்ன ஆயிடுறது, அத்த தத்திர சபத்னி சங்கை அத்தே, இவருக்கு ஒரு பையன் பிறந்துட்டான்னு அவருக்கு நிறைய ராஜானா ஏகப்பட்ட பொண்டாட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அதுல மிச்ச பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை கொண்டுட்டாங்க. தவ மாயையா அவசக அமுக்யத், அவர் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாராம். உன்னுடைய மாயையால, உன்னுடைய மாயையால், மாயை பிடியால, அவசக உன்னுடைய மாயையால அந்த சித்திரகேதுங்கிறவர் தன்னோட பையன் இறந்து போனா அப்படின்னு சொன்னோன்னே அவர் உலகத்தையே மறந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறார். ஓகே, சோ தம் தம் நாரதஸ்து சமமங்கிர சாதயாலுஹு சம்பிராப்ய தாவதுபதர்ஷ்ய சுதஸ்ய ஜீவம் கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோகம் த்யக்த்வா த்வதர்ச்சன விதௌ நுபதிம் யயுங்க. அப்ப என்ன ஆயிடுறது, தயாலு நாரதஹது, அப்போ நாரதருக்கு வந்து ரொம்ப பாவமா இருக்காங்க. இந்த சித்திரகேது மயக்கம் போட்டே விழுந்துட்டாரு, அவர் பையன் இப்படி செத்து போயிட்டானே, அவ கூட மிச்ச பொண்டாடிகளே சேர்ந்து கொண்டுட்டா, ரொம்ப வருத்தப்பட்டு தாவத் நாரதத்து சமம் அங்கிரசா தயாலு, ஆங்கிரசா சமம் அப்படின்னா ஆங்கிரசருடைய கூட, அலாங் வித் ஆங்கிரசா, ஆங்கிரசரோட சம்பிராபிய தாவத், தாவத் அப்பொழுது சம்பிராபிய he went to him, யாருக்கிட்ட, சித்திரகேது பக்கத்துல போயிட்டு சுதஸ்ய ஜீவம் கஸ்ய அஸ்மி, கஸ்ய புத்திர அஸ்மி, ஓகே, சுதஸ்ய ஜீவம் உபதர்ஷ்ய, உபதர்ஷ்யன காமிச்சார். இப்ப அவருடைய அந்த ஜீவன், அந்த சோல், அதாவது பாடி ஒன்லி, இப்ப நம்மளுடைய தர்மத்துப்படி நம்ம என்ன சொல்றோம், இந்த உடல் தான் அழியிறது, ஆத்மா ஆத்மாக்கு அழிவு கிடையாது. The soul does not go away, die, the body only dies. இதுதான் நம்மளுடைய கோட்பாடு, என்ன சொல்ற, நம்மளுடைய பிரின்சிபல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த தர்மா. ஓகே, we as Sanatanis, we understand the dharma as this. So இவர் என்ன பண்றாராம், இவர் மேல ரொம்ப இறக்கப்பட்டு ஆங்கிரசையும் கூட்டிட்டு போய் நாரதர் சித்திரகேட்டு கூட்டின்னு போயிட்டு அவருடைய சுத்து போன பையனோட ஆத்மாவை காமிக்கிறாராம். ஆத்மாவை சுத்தசிய ஜீவம் உபதர்ஷிய ஷோயிங் ஹிம். அப்போ அந்த கஸ்ய புத்திரஹ அஸ்மி இதி தஸ்ய கிரா, ஓகே, இப்ப அந்த இடத்துல என்ன நடத்தான்னா இதி தஸ்ய கிரா, கிரானா வார்த்தை, ஓகே, the word, the speech, words, அதோட யாரோட, நான் யாருடைய புத்திரன், அந்த ஆத்மா கேட்கறதா, நான் யாருடைய புத்திரன், இந்த வார்த்தைய கேட்ட உடனே தஸ்ய கிரா விமோகம் செத்துவா, அவனோட மோகத்தெல்லாம் விட்டுட்டான், அவனோட அட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டுட்டான். யாரு, சித்திரகேது. ஏன்னா அந்த பையனோட ஆத்மாவே கேட்கறது, நான் யாருடைய புள்ள, இவன் தன்னுடைய புள்ளைன்னு பார்க்க வந்தவன் கிட்ட நான் யாருடைய புள்ள அப்படின்னு கேட்கறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு துவதர்ச்சன விதவு உற்பத்தியும் யயுங்க. ஓகே, சோ அந்த அர்ச்சன விதவு, உன்னுடைய சேவையிலேயே அவர் இந்த கிங் தன்னை தானே என்கேஜ் பண்ணிட்டார். எனக்கு என்ன இருக்கு, சில பேருக்கு somebody is lost in the family, many of them they'll go to God, கடவுளே எனக்கு யாருமே இல்லை, நீதான் எனக்கு. ஏன்னா இவர் ரொம்ப வருத்தப்படுறாருன்னு நாரதர் அதுக்கும் ஒரு வழி காமிச்சார். அந்த பையனோட ஆத்மா கிட்டேயே இவரை கூட்டின்னு போனார், பேச வச்சார். ஆனா அந்த பையனோட ஆத்மா என்ன கேட்டது, கஸ்ய புத்திரஹ அஸ்மி, நான் யாரோட பையன். ஏன் அப்படி கேட்டது, ஏன் அந்த மாதிரினா, இந்த வாழ்க்கையில ஜனன மரண சைக்கிள்ல நான் எத்தனையோ அப்பாக்களுக்கு பையனா இருந்திருக்கேன், நீ யாரு என்னுடைய அப்பா. ஓகே, this is not that only one Chitraketu. Before that I have been born in some other family, before that in some other family.
அப்ப எனக்கு எத்தனை எத்தனை அப்பா, நான் யாருடைய புத்திரன்? சோ இது வந்து this made சித்திரகேது ரியலைஸ், நான் யாருமே எனக்கு இல்லையே, நம்ம அவனுக்கு அட்டாச்மெண்டே இல்லையே. when we are not there, யாரு நம்ம எல்லாரோடையும் அட்டாச்மெண்டா இருக்கோமோ, when we are not there, we are somewhere, nobody is there. யாருமே யாரோட நம்ம அது இப்ப நான் அடுத்த ஜென்மத்துல வேற யார் வீட்லயோ போய் பிறந்தேன்னா, நம்ம அதுக்கு முந்தின ஜென்மத்துல நம்ம யார் வீட்லயோ பிறந்திருக்கோம். சோ அந்த புள்ள கேட்கறது, கஸ்ய புத்திர அஸ்மி, நான் யாருடைய புள்ள அப்படின்னு கேட்ட உடனே சித்திரகேதுக்கு அப்படியே அந்த அந்த மோகம் அது வந்து போயிடுச்சு. he thought, okay, I think we stop here. இதை ஃபைன் இது ஏன்னா சரி, நான் வந்து I do the 6th one also, because this has got I think 11 shlokas. Okay. स्तोत्रं च मन्त्रमपि नारददूतलब्ध्वा तोषाय शेषवपुषो ननु ते तपस्यन् विद्याधराधिपतितां स हि सप्तरात्रे लब्ध्वाप्य कुण्ठमतिरन्व वजद्भवन्तम्. இப்போ என்ன எடுத்து अतः सहि सः नारदतः स्तोत्रं च मन्त्रम् अपि लब्ध्वा. இப்ப சித்திரகேது வந்து நாரதர் கிட்ட இருந்து உபதேசம் பெற்றாருங்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு இப்ப மாயையெல்லாம் விலகிடுது. He became unattached to this world. He knew this world is nothing. Unattached ஆயிட்டார். அப்போ அன்அட்டாச்சா இருக்கும்பொழுது பகவானு தான் அவர் வந்து பகவானோட பாதத்துலதான் அவர் சரணடைய போறார். அதுக்கு நம்ம நாரதர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றார். என்ன பண்றார்? he received, என்ன ரிசீவ் பண்ணார்? மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் நாரதர் வந்து அவருக்கு உபதேசம் பண்றார். லப்த்வா, நாரதர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டு தோஷாய சேஷவபுஷः நனு தே தபஸ்யன். அப்போ எல்லா தபஸ்யன், எல்லா விதமான ஃபார்மாலிட்டிஸ், எப்படியெல்லாம் தபஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் மெடிடேட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், அதையெல்லாம் பண்ணிட்டு தோஷாய நனு, தோஷாய யார தோஷாய? யூ ஒன்ன வந்து தே தவ தோஷாய, இப்ப எந்த ரூபத்துல? சேஷ வபுஷக, எப்படி உன்னைய வந்து ஒரு ஆதிசேஷ ரூபத்துல உன்ன வந்து என்ன சொல்றது, உன்னை வந்து கும்பிடுறது. ஓகே, அதே மாதிரிதான் அவருடைய ஆப்ஜெக்டா இருந்தது. சித்திரகேது's only object was to worship you, குருவாயூரப்பா, in the form of ஆதிசேஷா. சரி, ஒவ்வொருத்தருக்கு இப்ப நம்ம பகவானே இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் மேல ஒரு தனி பிரீத்தி உண்டு. இப்ப சித்திரகேது வந்து கடவுளை வந்து ஆதிசேஷ ரூபத்துல, ஓகே, அது மாதிரி எல்லாமே பண்றார். சப்தராத்திரே வித்யாதராதிபதிதாம் லப்த்வாபி அகுண்டமதிஹி பவந்தம் அன்பபஜத். So 7 days, okay, சப்தராத்திரே வித்யாதராதி பதிதாம், வித்யாதரா, வித்யாதரானா வித்யமே ஆதாரமா, வித்யாவே ஆதாரமா இருக்கிறவா. அப்ப எல்லா வித்யாரமும் ஆதாரமா இருக்கிறவானா ஃபுல்லா படிச்சவா, அதுக்குன்னே படிச்ச எல்லா வித்தைகளையும் படிச்சவா. வித்தை எல்லாமே அவளுக்கு ஆதாரமா இருக்கு. ஏன்னா அவர் தபஸ் பண்ணிட்டு நாரத சொன்ன மந்திரங்கள், துதிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தன்னைத்தானே அந்த மாதிரி எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு 7 ராத்திரியில வித்யாதராம் பதிதா, அவர் வந்து ஒரு பெரிய ஹெட், வித்யாதராஸ்கெல்லாம் ஹெட் ஆயிட்டாராம். he got that லப்துவா. அப்பி கிடைத்தாலும் கூட அகுண்டமதிஹி பவந்தம் அன்பபஜ. இப்போ அவர்தான் ஹெட் ஆஃப் ஆல் தி வித்யாதராஸ் 7 நாள்ல அப்படின்னு எல்லாம் எல்லாரும் ப்ரொக்ளைம் பண்றா, எல்லாரும் சொல்றா இவர் மாதிரி உண்டா, கிடையாது, இவ்வளவு ஒரு பெரிய தபஸ்வி ஆயிட்டார் சித்திரகேது. பட் அவர் அதெல்லாம் மண்டையில எடுத்துக்கவே இல்லை. நான் ரொம்ப கிரேட், அதெல்லாம் ஆல்ரெடி இஸ் அ கிங்,
அது எல்லாமே எதுவுமே நினைக்காம அவர் என்ன பண்ணினா பவந்தம் அன்பபஜத். ஓகே, அன்பபஜத், அனு அபஜத், அதான் அன்பபஜத். He continued, went on, குருவாயூரப்பன் கும்பிட்டுட்டே இருந்தாராம். அவர் எதை பத்தி கவலைப்படல. அகுண்டமதிஹி, ஏதாவது எந்த விதமான ஒரு, ஏன்னா அவருக்கு மேல வந்து இது இருக்கு அது இருக்கு, ஒரு ஹார்ன்ஸ் எல்லாம் முளைக்கலையா அவருக்கு. நான் கிரேட், நான் வந்து வித்யாதரா, நான் லேர்ன் சோ மச், இந்த மாதிரி எந்த விதமான என்ன சொல்றது ஆட்டிடியூட், இந்த காலத்துல அதுக்கு பேர் ஆட்டிடியூட். நம்ம இதெல்லாம் ஈகோ அப்படிலாம் ஹை திங்கிங் ஐயோ பொன்ஸ், இந்த காலத்துல எல்லாம் ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லாம he just went, கடவுளுடைய பாதத்துல சரணடைஞ்சு ஒன்ன மட்டுமே அவர் கும்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சேஸ், சாரி பட்டத்ரி சேஸ். ஓகே, சோ இந்த சித்திரகேட்டுவோட கதை என்ன? சித்திரகேட்டுவோட கதை இஸ் வெரி சிம்பிள். He had one, prayed for a son. ஆங்கிரசா முனிவர் சொன்ன அந்த யாகங்கள்லாம் பண்ணி அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனும் வந்து மிச்ச மனைவிகள்லாம், எந்த மனைவிக்கு குழந்தை பிறந்ததோ அவளை விட்டுட்டு மிச்ச மனைவிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பையனை கொண்டுட்டாங்க. செத்து போனோன்னா அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து உலகமே இருந்து போய் கிடக்கிற மாதிரி இருந்தோன்னா ஆங்கிரசரும் நாரதரும் அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் அந்த செத்து போய் இருக்கிற அவரோட பையனோட ஆத்மா கிட்ட போய் பேசணும்னு சொல்லும்போது அந்த குழந்தை, இந்த ஆத்மா கேட்கறது, நான் யாருடைய பையன், அவரோட பையனே தெரியாம இப்படி இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு அந்த மோகத்துல இருந்து அவர் வெளியில வந்து கடவுளையே கும்பிட்டு, அதுவும் ஆதிசேஷ ரூபத்துல என்னுடைய வந்து கும்பிட்டு அவ்வளவு அந்த பிராக்டிஸ் பண்ணி என்னெல்லாம் மெடிடேஷன், அவருக்கு ஸ்தோத்திரம் மந்திரம் எல்லாம் நாரதர் சொல்லி கொடுத்து அதையெல்லாம் அவர் பண்ணி, அவர் எவ்வளவு பெரிய வித்யாதரனா இருந்தாலும் அந்த கர்வத்தெல்லாம் தன்னோட மண்டையில ஏத்திக்காம, அந்த மத்தியில ஒண்ணுமே வச்சுக்காம ஒன்னையே துதி பண்ணி குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்ரி வந்து 6th ஸ்லோகத்துல சொல்றாரு.